ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th அக்டோபர். ஸோ இன்றைக்கி 11th அக்டோபருக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி நம்ம பண்ணியிருக்கலாம், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11th அக்டோபருக்கான சார்ட்டை வந்து நம்ம வந்து ரீப்ளேயில் எடுத்துக்குவோம், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ என்ன பார்த்துருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா 39,150 மேலே வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 38,850 கீழே வந்து மார்க்கெட் பேரியஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், சரிங்களா. அப்படி கன்சிடர் பண்ணும்போது இன்றைக்கி மார்னிங் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு கீழே லைக் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து கீழே ஒரு பியரிஷாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38,850 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இமீடியட்டாக வந்து நான் பிரேக் போகும்போது நான் செல் பண்ணல. இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணேன். அதாவது மார்க்கெட் வந்து 38,700 வரைக்கும் நல்லா புல் பண்ணிவிட்டு மறுபடியும் 38,850 ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ப்ராபபிளி என்ட்ரி எடுப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு. 10 மணி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணல. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லெவல் சஸ்டைன் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து பையர்ஸ் இந்த ஏரியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னால் செல் பண்ண முடியாது. ப்ராபபிளி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட்டு ஐடியா ஆஃப் ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராபபிளி மார்க்கெட் மறுபடியும் 39,150 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்து இந்த க்ரீனோட 50%ல் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம், அல்லது ஒரு ரெட்டில் வந்து ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டும் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெட் கேண்டில் வந்துருச்சு, சரிங்களா. இது வந்து எத்தனை 10:30 கேண்டில். ஸோ 10:15. ஸோ 10:30 வந்து நமக்கு ஓகே இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஐடியில் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோட என்ட்ரிக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ சப்போர்ட் மறுபடியும் கிளைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் பிரேக்கட் கொடுத்துருச்சு, சரிங்களா. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ 39,150 வந்து என்னோடய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 1:1 ரேஷியோ. என்ன கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock கேண்டில். என்னோடய எக்ஸாக்ட் ஸ்டாப் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,800. அதுதான் என்னோடய ஸ்டாப் லெவல். ஸோ நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு ஸ்டாப் ஹிட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், பட் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப்பை வந்து இந்த லோயர் லோ கீழே ட்ரையல் பண்ணிட்டேன். ஸோ மோரல்லஸ் எனக்கு வந்து 1:1.3 கிட்ட வந்து எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஸோ இந்த கேஸில் இப்போ வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஹையர் லெவல் தான் புஷ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து 150 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஸோ அதுதான் நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 150 ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதே பேட்டர்ன் இதே மாதிரி தான் வந்து நான் ஆப்ஷன்லேயும் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷனை நான் எப்படி ட்ரேட் பண்ணேன்னு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் பொசிஷன் சி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5,250 rupees ப்ராஃபிட்டு. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ 16,000க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 20% கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் சார்ட்டில் வந்து எப்படி எக்ஸாக்ட் என்ட்ரி 10:30 எடுத்தனோ சேம் எக்ஸாக்ட் என்ட்ரி தான் நான் வந்து ஆப்ஷன் சார்ட்லேயும் எடுத்தேன். ஸோ இப்போ 10:30 கிட்ட பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ப்ரைஸ் வந்து 315 rupees. ஸோ இந்த கேண்டில் 10:30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 315 rupeesக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே இது வந்து நமக்கு 315 ப்ரைஸ். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 o'clock கேண்டில் வச்சுருக்கோம். ஸோ அதே வந்து நம்ம ஆப்ஷனில் கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த கேண்டில் 10 o'clock வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லோ போயிருக்கு, 257 rupees போயிருக்கு, சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பஃபர் விட்டு ஒரு 250 rupees அந்த ரேஞ்சில் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு ஸ்டாப் லாஸ். எதிர் மார்க்கெட் என்ன வந்து கீழே ஹிட் பண்ணிச்சுன்னா 60 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிடும். மேலே வந்து டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் நம்மளால் வைக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நான் எவ்வளோ தூரம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 கிட்ட வச்சுருந்தேன். ஏன் அந்த 420 rupees அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஆப்ஷனில் வந்து ப்ரைஸ் ஏறும்போது நமக்கு வந்து அந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா 100% ஷோராக சொல்ல முடியாது அந்த ரெட் கேண்டலுக்கு மேலே போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ரெட் கேண்டலோட ஹையிலிருந்து நான் கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு தான் கீழே வச்சேன். ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா 430 rupees கிட்ட இருக்குது.
ஸோ அங்கேருந்து நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சுருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 420 கிட்ட நான் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.7. ஸோ 10:30க்கு அப்புறம் லைக் 11:15 வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா 11:15 கேண்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் இன்னும் நான் ட்ரையல் பண்ணுறேன். ஸோ ப்ராபபிலி என்னோட ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்விங்கு கீழே வந்து மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நான் லாஸ் அக்செப்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுனாலும் எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து 11:15க்கு நான் ட்ரையல் பண்ணிட்டேன் ஸ்டாப் லாஸை. கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதே தான் இங்கே வந்து எனக்கு ஃபாலோ ஆகிருக்கும். நான் எடுத்த குவான்டிட்டி 50 குவான்டிட்டி, 315 rupees, 16,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அண்ட் வி ஹேவ் ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 5,250 rupees. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷனில் வந்து ஸ்டாப் லாஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இங்கே வந்து முக்கியமான ரோல். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோமா இல்லை லாஸில் இருக்கோமா டிசைட் பண்ணுற ஃபேக்டர். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching KNR Financials. Take care. Bye bye guys.